வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மகா சேனா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் வந்து சிம்பிளி சவுத் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. நம்ம விமல் தான் இதுல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. தமிழ் சினிமால ஒரு மூட நம்பிக்கை ஒண்ணு உண்டுங்க. அதாவது யானை வந்து படத்துல நடிச்சா அந்த படம் பிச்சுக்கிட்டு போயிரும் அப்படின்ற மாதிரி நம்பி நம்பி நிறைய யானை வச்சு படங்கள் எடுத்து மொக்க வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இந்த படத்தையும் சேர்க்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். வெற்றிமாறன் சொல்ற மாதிரி யானை நடிச்சா என்ன, டைனோசர் நடிச்சா என்ன, கதையும் திரைக்கதையும் ஒழுங்கா இல்லைன்னா அந்த படம் ஒப்பேராது அப்படின்ற ஒரு விஷயம் தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமம். அந்த கிராமத்துலதான் வந்து நம்ம விமல் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க ஊர்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிலை ஒண்ணு இருக்கு. அந்த சிலையை அவங்க வந்து பொக்கிஷம் மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த சிலையை எப்படியாவது ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிவாரத்துல இருக்கக்கூடிய இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தலைவி ஒருத்தங்க இருக்காங்க. சோ இந்த ரெண்டு குரூப்புக்குள்ள அடிக்கடி சண்டைகள் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ற மாதிரி வரக்கூடிய ஒரு ஆபீசர் தான் வந்து நம்ம ஜான் விஜய். இவர் சைட்ல அப்படியே ஆட்டையை போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாரு. இவர் எதுக்காக ஆட்டையை போட நினைக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு கார்பரேட் கும்பல் இருக்கு. சோ கடைசியா அந்த சிலை யார்கிட்ட போகுது, டுவர்ட்ஸ் தென் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. விமல் கிட்ட இந்த டீம் வந்து காந்தாரா மாதிரி ஒரு படம் எடுக்க போறோம், நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போய் நடு காட்டுல எந்த வசதியுமே இல்லாம இருக்க வச்சுட்டாங்க போல இருக்கு. சுத்தமா ஈடுபாடே இல்லாம இந்த படத்துல நடிச்சிருக்காரு. எந்த ஒரு இடத்துலயுமே அந்த ஜோஷ் அப்படின்றத உணரவே இல்லை. ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஓரளவுக்கு பண்ணாரு. பட் அதுலயுமே கடைசியா அந்த யானை ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுச்சு, இவர் ஸ்கோர் பண்ணவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். சரி, இதுதான் இப்படி இருக்கு, காமெடியாவது இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்குமா? ஏன்னா யோகி பாபு இருக்காரு, அவர் ஏதாவது பண்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு அதோட உஷார் போல இருக்கு. இந்த பெரிய ஹீரோஸோட சேரும் போது மட்டும் அப்பப்போ கவுண்டர் எல்லாம் போட்டு கொஞ்சம் எஃபர்ட் எல்லாம் போட்டு காமெடி பண்ண ட்ரை பண்றாரு. சின்ன ஹீரோஸோட இல்ல வந்து இந்த மாதிரி சின்ன படங்கள்ல அவரு சுத்த ஈடுபாடே இல்லாம தான் நடிக்கிறாரு. வாய்க்கு வந்ததை பேசி விட்டு ஏதோ டைம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. மொத்தமா இந்த டீமே ஏதோ ஃபாரஸ்ட்டுக்கு ட்ரக்கிங் ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு நடுவுல படம் எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு படமா தான் இந்த படத்தோட அவுட்கமும் இருந்துச்சு. எமோஷனல் போர்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லயும் சரி, இந்த படத்தோட இன்டர்வல்லையும் சரி, ஒரு பெரிய எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. பட் அதுவே பெரிய லெவல்ல ஒரு ஃபீல் கொடுக்கல. அப்படின்னா மத்த இடத்துல வரக்கூடிய சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் அதோட மோசமா தான் இருந்துச்சு. அந்த சிலையோட முக்கியத்துவம், அதே மாதிரி அந்த குரூப்புக்குள்ள நடக்கக்கூடிய போட்டி, இது எதையுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா காட்டவே இல்லை. கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காந்தாரா மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா என்னன்னா பயங்கர கிளம்சியான ஒரு காந்தாரா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இதுக்கு மேலேயே இந்த படத்துல சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா செத்த பாம்பு அடிச்சா நமக்கு தான் டைம் வேஸ்ட். சோ என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வயலன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கு. மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.